அன்பே பொறாமை படாது வீம்புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவன் கோபமூட்டாமலும் ஒருவன் மேல் ஒருவர் போடாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். கலாத்தியர் 5:26. 9வது நாள் அப்படிதானே? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோமா? விபிஎஸ் தலைப்பண்ண இந்த வருஷம் அன்பே பெரியது. இன்னைக்கு எத்தனாவது நாள்? 9வது நாள். 9 நாள் வசனம்லாம் படிச்சிருக்கீங்களா? படிக்கலையா? படிச்சிருக்கீங்களா? 9 வசனமும் நிறைய பேர் படிக்கலையா? சரி, வசனம்லாம் படிச்சிடணும். சரியா? இந்த நாட்கள் தான் நம்ம வசனத்தை நிறையா படிச்சுக்கிட்டதுக்கு, இயேசுப்பா பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நாட்கள். நீ பின்னால் நல்லா வளர்ந்து பெரியாரான பிறகு இந்த காரியத்தெல்லாம் நீ சிந்திச்சு பார்ப்ப. அப்போல்லாம் வசனம் படிக்கிறதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்காது. அவ்வளோத்துக்குள்ளே ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருப்போம். சரியா? இந்த சின்ன வயசில் சண்டே கிளாஸில் விபிஎஸில் சொல்லித்தர வசனங்கள்லாம் நல்லா படிச்சுக்கணும். சரியா? இன்றைக்கி 9வது நாள் விபிஎஸ் ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளின் பகல் வேலைக்காகவும் என்னோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 9வது நாள் விபிஎஸ் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கலந்து கொள்வதற்காக வந்திருக்க அந்த அன்பு செல்ல பிள்ளைகளும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிப்போடு கூட இந்த இடத்துல வந்து கிளாஸ் எடுக்க வந்து இருக்கிற டீச்சர்ஸையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சொல்லிக் கொடுக்கிற அந்த வசனங்கள், பாடல்கள் இந்த பிள்ளைகளுடைய மனத்திலே ஆண்டவரே பதியத்தக்கதாகவும், இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் உள்ளதாகவும் நீர் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அர்ப்பணிப்போடு ஆண்டவரே இந்த விடுமுறை நாட்களில் இந்த விபிஎஸ்ல கலந்து கொள்ள வந்திருக்கிற அந்த அன்பு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீ உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். பரம ஞானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நாளின் விபிஎஸ் பகுதியும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஒவ்வொரு செக்ஷனையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவரே ஆசிரியர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சரி, உட்காந்துங்க. அடுத்தது படிப்போம். சரியா? பக்கத்துல பேசாதீங்க. பாட்டு தாள கையில எடுங்க. பாடுவோமா? ரெடி, ஸ்டார்ட். ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா. அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா, அன்பே வலியது ஏலேலோ ஐலசா, அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலசா, அன்பே வலியது ஏலேலோ ஐலசா, அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா, தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா, அன்பு தன்னை புகழாது ஏலேலோ ஐலசா, தற்பொழிவை நாடாது ஏலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா. அன்புக்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா, அன்பு பொறுமையுள்ளது ஏலேலோ ஐலசா, அன்பிற்கு பெருமை இல்லை ஏலேலோ ஐலசா, அன்பு பொறுமையுள்ளது ஏலேலோ ஐலசா, அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா, அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா, அன்பு சாந்தம் உள்ளது ஏலேலோ ஐலசா, அன்பு தீமை செய்யாது ஏலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா, ஐலசா எலேலோ ஐலசா. எதுக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்க? சரிகமா.
It's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you that makes the love 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 go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. God's love is free for everyone. நம்ம இந்த பாட்டை ஆஃப் பண்ணி அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு, விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும்
இன்று மலர்ந்து நாளை வாழும் நிலையானது மனமானது நிலையானது மனமானது அது என்னப்போ இயேசுவின் அன்போ அது என்னப்போ இயேசுவின் அன்போ சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன் நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன் நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே நாம் பாவியாக இருக்கும் போது தேவ அன்பினால் நம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே நாம் பாவியாக இருக்கும் போது தேவ அன்பினால் நம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன் நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. கிளாப் பண்ணிடலாமா? சண்டைக்கு முன்னே செல்லாதே அவர் வெற்றியின் மகிழும் போட்டி போட்டு சண்டைக்கு முன்னே செல்லாதே ஆமை ஆமை போராவை நன்மை நல்ல நன்மை உண்டாவே தேவன் வல்லம் இறைந்தார் நன்மை நல்ல நன்மை உண்டாவே தேவன் வல்லம் இறைந்தார் தீமையால் உயர்வோ தேவனை தருவார் போட்டினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே தீமையோடு உயர்வோ தேவனை தருவார் போட்டினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே ஆமை ஆமை பொறாமை இல்லை. வாவ் சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா? பி ஜீசஸ் ஜீசஸ் கிளாப் பண்ணிடலாமா? ஜெய் இல்லை என்றார் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான் அன்பு எனக்கு இல்லை என்றார் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான் சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது சினமடையாது தீங்கு செய்யாது சினமுடையாது தீங்கு செய்யாது
எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓங்கி 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 வளர்ந்த பனைமரம் உச்சி முதல் பாதம் வரை தனி தரும். ஓங்கி 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 வளர்ந்த பனைமரம் உச்சி முதல் பாதம் வரை தனி தரும். கடிக்க குடிக்க படுக்க பாயும் அது தரும். இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா? நீ இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா? ரப்பப்பப்பப்பப்பம் 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 ரப்பப்பப்பப்பப்பம். தேவனொரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். தேவனொரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். இயேசுவை நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டு முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே, முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே. ரப்பப்பப்பப்பப்பம் 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 ரப்பப்பப்பப்பப்பம். வெரி குட், சூப்பராக பண்ணீங்க. கிளாப் பண்ணிடலாமா? அருமையா பண்ணாங்க. அன்பு பொறாமைப்படாது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26. தலைப்பும் அதிகாரமும் எழுதிக்கோங்க, சரியா? தலைப்பும் அதிகாரமும் எழுதிக்கோங்க. அன்பு பொறாமைப்படாது, கலாத்தியர் 5:26. சரி அக்கா, சொல்ல சொல்ல பின்னாடி சொல்றீங்களா? அன்பு பொறாமைப்படாது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26. அன்பு பொறாமைப்படாது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கலாத்தியர் 5:26. சரி, இது வரைக்கும் வராதவங்க வந்து சொல்லலாமா? இது வரைக்கும் வராதவங்க
அன்பு பொறாமைப்படாது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவர் மேல் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். கலாத்தியர் 5:26. பாய்ஸில் யாராவது வரலாமா? இது வரைக்கும் வராதவங்க. அன்பு பொறாமைப்படாது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் கொள்ளாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். கலாத்தியர் 5:26. விபிஎஸ்ல பண்ணலாமா? நல்லா படிக்கிற பிள்ளைங்கள பார்த்து சம்டைம்ஸ் பொறாமப்படும், அப்படி தானே? பொறாமைன்னு வராது, ஆனால் நம்ம அந்த மார்க் எடுக்கலையே அப்படின்னு நினைப்போம். அது கூட ஒரு வகையான பொறாமை தான், சரியா? நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. நம்ம ஃப்ரெண்டு தானே மார்க் எடுக்கா, சரி இந்த ஒரு டைம் அவள் எடுக்கட்டும், நம்ம இதை விட நல்லா அடுத்த டைம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கணும், சரியா? அதே மாதிரி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு நல்ல ட்ரெஸ் போட்டால் அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு சம்டைம் பொறாமை வரும். அமைதியாக இருங்க. மிலிட்ரி அக்கா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வெரி குட். பொறாமைப்படக்கூடாது. உட்காரு. நம்ம யாரையும் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அன்பு இருந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள பொறாமை இருக்காது, சரியா? இன்னைக்கு அதை பற்றி பைபிளில் ஒரு இடத்துல இருக்குது, அதை பற்றி நம்ம அனுஷாக்கா சொல்லுவாங்க, சரியா? எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் விபிஎஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கு? இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்ல? 9வது நாள். இந்த 9 நாளும் நிறைய கத்திருப்பீங்கல்ல. உங்க எல்லாத்துக்கும் உங்க கதைன்னா ரொம்ப பிடிக்கும் தானே? எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப. சரி, ஓகே. இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன், ஓகேயா? எல்லாருக்கும் மோசே தெரியும் தானே? அவரை பத்தின ஒரு சின்ன ஸ்டோரி நம்ம பார்க்கலாம், ஓகே? இஸ்ரவேல் தேசத்து மக்கள் வந்து அங்கே பயணம் பண்ணாங்கல்ல. அப்போ வந்து ஆசிரமத்தில் வந்து பாளையம் இறங்கினாங்க. அதில் இருந்து ஒரு சின்ன ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேயா? மோசே வந்து இங்கே கவனி. மோசே வந்து ரொம்ப உண்மையான மனுஷனாக இருந்தார். அதனால அந்த இஸ்ரவேல் தேசத்து மக்கள் அவரை பார்த்து ரொம்ப முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் வந்து மிரியாமும் ஆரோனும் வந்து மோசையோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஓகேயா? அவங்க வந்து அவர் வந்து எத்தியோப்பியா தேசத்துலேருந்து ஒரு பொண்ணை வந்து மோசை கெட்டினதுனால அவரை பார்த்து எப்பவும் பிடிக்காத மாதிரி ரொம்ப முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாளையத்தில் இருந்து பின்னாடி இருந்து முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏசப்பாவுக்கு மோசையை ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப சாந்த குணமுள்ள மனுஷன், ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். அவர் ரொம்ப அமைதியாக ஏசப்பாவுக்கு உண்மையான மனுஷனாக இருப்பார். ஸோ ஏசப்பாவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்து இந்த ஆரோனும் மிரியாமும் அவங்க அண்ணன் தங்கச்சி அவங்க 2 பேரும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து ஏசப்பாவுக்கு ரொம்ப கோபம் உண்டாச்சு. அப்போ வந்து பாளையத்திலிருந்து ஏசப்பா வந்து மோசே, மிரியாம் அண்ட் ஆரோன் இவங்க 3 பேர்த்தையும் என்னை பார்க்கறதுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிருப்பாங்க. அப்போ வந்து ஏசப்பா வந்து மேகத்திலிருந்து இறங்கி வருவாங்க. அந்த இதில் அவங்களோட மகிமை வந்து மேகத்திலிருந்து இறங்கி வரும். அப்போ ஏசப்பா வந்து ஆசரிப்பு கூடார வாசலில் வந்து நின்று சொல்லுவாங்க, இப்போ வந்து மிரியாமையும் ஆரோனையும் மட்டும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏசப்பாவுக்கு ரொம்ப கோபம் உண்டாகும். அப்போ வந்து ஏசப்பா சொல்லுவாங்க, மோசே வந்து எல்லாத்துலேயுமே உண்மையாக இருந்தான், அதனால நான் அவங்கிட்ட பேசுகிறேன். இப்போ நீங்கள் வந்து தீர்க்கதரிசியாக என்னோட இருந்து பேசும்போது நானும் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ நான் வந்து மோசைக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி ஏசப்பா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஆரோனும் மிரியாமும் அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது மிரியாம் அங்கே அந்த மேகம் வந்து கலைஞ்சு போகும்போது மிரியாம் மேலே வந்து குஷ்டரோகம் வந்துடும். அந்த வெண்பனி வந்து அதில் இருந்து இதாகும்போது
குஷ்டரோகம் அவங்க மேலே வந்துடும். அப்போ வந்து ஆரோன் ரொம்ப மனபாரமாக வந்து மோசைக்கிட்ட ஓடி போய் இப்படி வந்து மிரியாம் மேலே வந்து குஷ்டரோகம் வந்துடுச்சு, இப்போ வந்து நீங்கள் தான் ஏசப்பாட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மோசே வந்து திரும்ப போய் ஆசரிப்பு கூடாரத்து பக்கத்தில் நின்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, ஏசப்பா மிரியாம் மேலே இப்படி குஷ்டரோகம் வந்துடுச்சு, இது பண்ணுங்க அப்படின்னு சுகம் கொடுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஏசப்பா சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு. நம்ம வந்து இப்போ ஸ்கூலில் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ல, அதே மாதிரி ஏசப்பா வந்து 7 days வந்து அவளுக்கு இந்த பனிஷ்மெண்ட் உண்டு. அவள் வந்து பாளையத்துக்கு புறம்பே தள்ளி இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் அப்படி இருந்தாதான் இந்த மாதிரி யாரும் இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அந்த பனிஷ்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுப்பாங்க. மிரியாம் வந்து பாளையத்துக்கு புறம்பே தள்ளி இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் குஷ்டரோகம் வந்தால், குஷ்டரோகங்கிறது ஒரு பெரிய டிசீஸ், வந்துச்சுன்னா அவங்கள வந்து தள்ளி அனுப்பிடுவாங்க. ஸோ வந்து அந்த பாளையத்துக்கு புறம்பே வந்து மிரியாம் வந்து போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் 7 நாள் கழிச்சு தான் அவங்கள திரும்ப வந்து பாளையத்துக்குள்ளே இது பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, உண்மையுள்ள மனுஷன் வந்து பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அப்படி தானே? மோசே வந்து உண்மையாக இருந்ததுனால ஏசப்பா வந்து அவங்களுக்கு நிறைய ஈவன் அவங்க எது கேட்டாலும் ஏசப்பா செய்வாங்க. யாருக்காவது தயவாக பேசினா ஏசப்பா மோசே சொன்னால் இறங்குவாங்க. அப்படி இருந்தாங்க. ஸோ நம்மளும் எல்லா இடத்துலையுமே உண்மையுள்ள மனுஷங்களாக இருக்கணும். எப்போவுமே யாரையும் கண்டு பொறாமப்படக்கூடாது. இப்போ வந்து மிரியாமும் ஆரோனும் பொறாமப்பட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னதாவது உங்ககிட்ட பேசினாலும் சரி, ஏதாவது சொல்லலாம் சரி, அவங்கள பார்த்து யாருமே நீங்கள் வந்து பொறாமப்படக்கூடாது. ஓகேயா? சரி, ஓகே. இப்போ 2-3 கொஸ்டின் கேட்குறேன், சொல்லுங்கள். யாருக்கு குஷ்டரோகம் வந்துச்சு? மிரியா. ஐசகம். சரி, பிகினர் இல்லையா? சரி, இதில் இருக்க இந்த குட்டி பசங்க மட்டும் சொல்லுங்க. ஓகேயா? ஓகே. யாரெல்லாம் முறுமுறுத்தா? ஆரோனும். ஓகே. சரி, பெரிய பசங்களை சொல்லுங்க. ஓகேயா? மறுபடியும் செய்யுங்க. ஓ எஸ் எஸ் ஜீசஸ். ஒரு ஜெசின்னு ஒரு அக்கா இருந்தாங்களாம். அந்த அக்கா வந்து ரொம்ப சோகமா ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்து பெட்ல படுத்துக்கிட்டாங்க. நம்ம ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டில் வந்து படுப்போம்ல. ஆனா அந்த அக்கா டெய்லியும் ஈவினிங் வந்து விளையாடுவாங்க. ஆனா அன்னைக்கு விளையாடாம போய் பெட்ல படுத்துட்டாங்க. அம்மா கேட்டாங்க, என்னாச்சுமா, எதுக்கு படுத்திருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அக்கா, ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா மறுபடியும் காஃபி கொண்டு வந்தாங்க. ஈவினிங் காஃபி கொண்டு வந்தாங்க. இந்தா ஜெஸ்ஸி, காஃபி குடி அப்படின்ட்டு கொடுத்தாங்க. ஜெஸ்ஸி அக்கா, வேண்டாம்மா, எனக்கு காஃபி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரியா? அம்மா கேட்டாங்க, என்னாச்சு, எதுனாலும் அம்மா கிட்ட நீ சொல்லு, நீ தைரியமான பொண்ணு தானே, அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அம்மா கிட்ட ஜெஸ்ஸி அக்கா ஒண்ணுமே சொல்லல. ஜானி அண்ணே ஓடி வந்தான். ஜானி அண்ணே யார் தெரியுமா? ஜெஸ்ஸி அக்காவோட அண்ணா. ஜானி அண்ணா ஓடி வந்து, அம்மா அம்மா, அவ எதுக்கு அப்படி சோகமா இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் சொல்லவா? அவங்க கிளாஸ்ல எஸ்தர் ராஜாத்தி நாடகம் நடிக்கிறாங்கம்மா. அந்த நாடகத்துல அவளை எஸ்தர் ராஜாத்தியா போடாம ஒரு வேலைக்காரியா போட்டிருக்காங்க. அதனாலதான் அவ அந்த சோகத்துல அவ இப்படி சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னானாம். அதுக்கு ஜெஸ்ஸி அக்கா ஒரு அடி டம்முன்னு, நம்மள அடிப்போம்ல வீட்டுல, நம்ம அண்ணன் அடிப்போம்ல, அதே மாதிரி அடிச்சுட்டு, நீ சும்மா இரு, நான் அதுக்கு ஒன்றும் நான் கோபமா இல்லை, ஆனா அந்த ஏமி பொண்ணு நல்லாவே இருக்க மாட்டாமா, அவளுக்கு போய் எஸ்தர் ராஜாத்தி கேரக்டர் கொடுத்துருக்கு, நான் எவ்வளோ அழகா இருப்பேன், நல்லா நடிப்பேம்மா, ஆனா எனக்கு அந்த கேரக்டர் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் யாரையும் பார்த்து சொல்லக்கூடாதுமா, எல்லாருமே நல்லா தான் நடிப்பாங்க அப்படின்னு அந்த அக்காவுக்கு சொல்லி கொடுத்தாங்க.
அண்ணே சொன்னா ஜானி அண்ணே, இல்லம்மா அந்த பொண்ணு அழகா நடிப்பா, நான் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு ரொம்ப பாவமான பொண்ணுமா, அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம், ஆனாலும் அவ வந்து நல்லா படிப்பா, அவங்க அம்மா மட்டும்தான் அந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அண்ணே சொன்னானா. அந்தல ஜெஸ்ஸி அக்கா சொன்னாங்க, சரி சரி நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் நான் ராஜாத்தியா நடிக்கலல அப்படின்னு சொல்லி மறுபடியும் பெட்ல போய் படுத்துக்கிட்டு காஃபி குடிக்கல, நைட்டு சாப்பிடல, அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் டே ஆச்சு, ஸ்கூலுக்கு யார் வந்தாச்சு? ஜானி அண்ணனும் ஜெஸ்ஸி அக்காவும் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. அம்மா வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஜெஸ்ஸி அக்காவோட டீச்சர் கேட்குறாங்க, ஆமா நீ எதுக்கு நேற்று ஃபுல்லாக சோகமாகவே இருந்த கிளாஸில்? உன்னை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், மற்ற எல்லா நாளும் உன் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும், ஆனால் நேற்று மட்டும் உன் முகத்தில் அந்த பிரகாசம் இல்லை, எதுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அக்கா எதுவுமே சொல்லலை. அவங்க அம்மா சொன்னாங்க, நீங்கள் அந்த எஸ்தர் ராஜாத்தி கேரக்டரில் அந்த ஹீரோயின் கேரக்டர் நீங்கள் அவளுக்கு கொடுக்கலன்ட்டு அவள் சோகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஜெஸ்ஸி அக்காவை அம்மா கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிடுறாங்களேன்ட்டு அக்கா கிளாஸுக்கு போகாம ஓடி வந்து அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்டா. அக்கா சொன்னாங்க, அந்த ஜெஸ்ஸி அக்கா சொன்னாங்க, அம்மா நான் இன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தி கேரக்டர்ல நான் நடிக்கல, நான் வேலைக்காரி தான், அவங்களுக்கு ஒரு பணி பெண்ணா நான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு டீச்சர் சொன்னாங்க, சின்ன வயசுல எனக்கும் இப்படி ஒரு டைம் நடந்திருக்கு, ஆனா இது வந்து நம்மளுக்கு பிசாசு கொண்டு வருகிற ஒரு எண்ணம், நம்ம வந்து ரொம்ப தாழ்மையா நம்மள நடிக்க வைக்கிறாங்களோ, நான் இந்த கேரக்டர்ல நடிக்கவே மாட்டேன்னு நான் சின்ன வயசுல நினைச்சேன், ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய டீச்சரா உன் முன்னாடி நிற்கிறேன்னா அன்னைக்கு நான் என்ன நானே விட்டு கொடுத்து நான் அன்னைக்கு அந்த கேரக்டர்ல மறுபடியும் நடிச்சேன் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு. நம்மளும் அதே மாதிரி எப்பவும் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன கேரக்டர் கிடைச்சாலும் எந்த சூழ்நிலையில எவ்வளவு தாழ்மையா யார் நடத்தினாலும் நம்ம அந்த இடத்துல அது எது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நடிக்கணும் அப்படின்ட்டு ஜெஸ்ஸி அக்காவுக்கு சொல்லி கொடுத்தாங்க டீச்சர். உடனே ஜெஸ்ஸி அக்கா சரி டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு, ஏசப்பா நான் இன்னைக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான் நடிக்க போறேன், ஆனா நீங்க என் கூடவே இருங்க ஏசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு நடிக்க போனா. நடிக்கும் போது அந்த அக்கா ரொம்ப அழகா நடிச்சான்ட்டு அக்காக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க, கலெக்டர் வந்திருந்தாங்க அவங்க ஸ்கூலுக்கு. அன்னைக்கு கலெக்டர் வந்து இன்னைக்கு வேலைக்காரியா நடிச்ச பொண்ணு ரொம்ப அழகா நடிச்சிருந்தா, எவ்வளவு அழகா இருந்துச்சு, ஆமா அந்த ஜெஸ்ஸி பொண்ணு யாருமா, நீ தான் அங்க முன்னாடி வா வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஜெஸ்ஸி அக்கா முன்னாடி வந்தாங்க. ஜெஸ்ஸி அக்கா வந்த உடனே இந்த கிரீடத்தை எடுத்து அப்படியே ஜெஸ்ஸி அக்கா தலையில அப்படியே வச்சாங்க. வச்ச உடனே ஜெஸ்ஸி அக்காவுக்கு ஒரே சந்தோஷம். இந்த கேரக்டர்ல தான் நடிச்சாங்க. எஸ்தர் ராஜாத்தி ஸ்டோரி பைபிள்ல இருக்கலாம், அந்த ராணி கேரக்டர்ல நடிக்காம அவங்க வீட்டில் வேலை செய்யற ஒரு பணிப்பெண்ணா நடிச்சாங்க. ஆனா ரொம்ப தாழ்மையா தன்னை தானே தாழ்த்தி நடிச்சதுனால அவங்க கலெக்டர் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள ஒரு அழகான கிரீடத்தை வச்சு கொடுத்தாங்க. சரியா? கிரீடம் எவ்வளவு அழகா இருக்கு. நம்மளும் நிறைய டைம் நம்மளுக்கு ஏசப்பா வந்து எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க, நிறைய கஷ்டத்தை நம்ம வாழ்க்கையில மட்டும் எதுக்கு தராங்கன்னு நினைப்போம். ஆனா நம்மளுக்கு நித்திய ஜீவனான கிரீடம் எங்க உண்டு? பரலோகத்துல உண்டு. சரியா? அதற்கான வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவரும் வாழணும். நீங்க எல்லாரும் வாழ்வீங்களா? அக்கா மாதிரி நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? அந்த அக்காவும் நல்ல பிள்ளையா இருந்து லாஸ்ட் எமி அக்காவுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அவங்க வீட்டில் என்ன ஸ்வீட் செஞ்சாலும் பண்டை செஞ்சாலும் அந்த எமி அக்காவுக்கு கொண்டு கொடுப்பாளாம். இதுதான் எமி அக்கா.
இது யாரு? ஜெசியக்கா. 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. 2 பேருக்குள்ள பொறாமையும் இல்லை, போட்டியும் இல்லை. இப்போ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் யார்கிட்டையும் பொறாமையும் படக்கூடாது, போட்டியும் போடக்கூடாது. சரியா? நமக்கு கூட யார் இருக்காங்க? ஏசப்பா இருக்காங்க. அதனால நம்ம எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணும்? அன்புள்ளவர்களா இருக்கணும். பொறாமப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மன்னிக்க போறோம். சரியா? கண்ண முடுங்க. ஏதாவது ஒரு குட்டி பிள்ளை முழிச்சிருந்தாலும் நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன். அப்படியே தான் நீங்கள் நிற்க போறீங்க. அதனால பக்கத்தில் இருக்கிறவங்க குட்டி பிள்ளைங்களை எழுப்பி முட்டு போடுங்க, கண்ணை மூடுங்க, கையை குப்புங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடிட்டீங்களா? நம்ம இன்னைக்கு எத்தனாவது நாள்மா வந்திருக்கோம்? 9வது நாள். அப்படி தானே? 8 நாள் பாடங்களும் வசனங்களும் கதைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். நல்ல ஞானத்தை தரணும். உங்கள் எல்லாருக்குமே ஏசப்பா நல்ல ஞானத்தை தரணும் தானே? நல்ல ஞானத்தை தரணும், நல்ல ஞாபகத்தை தரணும் அப்படின்னு ஏசப்பாட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா, நாங்கள் விபிஎஸ்ல வந்திருக்கணும் தகப்பனே, இது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கணும். பிற்காலத்தில் எதுக்காவது என்னைக்காவது ஒரு நாள் இங்கே கற்றுத்தருகிற வசனங்களும் கதைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுமா? சரிங்களா? அதற்கான ஞாபகத்தை ஏசப்பா நாங்கள் இதை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணும். எதையுமே நாங்கள் மறக்கவே கூடாது. இது எங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எங்கள் ஞாபகத்தில் இருக்கணும். ஏசப்பா, நல்ல ஞாபகத்தை தாங்கன்னு கேளுங்கம்மா. ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணார்கள் என்று சொன்ன அன்பின் பரலோக தகப்பனே, இந்த இடத்துல ஏசப்பா சிறு பிள்ளைகளாக ராஜா, டீச்சர்ஸாக பெரியவர்களாக ஏசப்பா நாங்கள் கூடி ஆராதிக்க நீங்கள் செஞ்ச பெரிய கிருபைக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன் சப்பா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சப்பா. இந்த நாள் வரைக்கும் சப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா கண்ணின் கருவிழிகளை போல நீங்கள் பாதுகாத்து தந்ததற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இன்னும் ஏசப்பா 2 நாட்கள் இருக்கிற தகப்பனே, அந்த 2 நாட்களும் ஏசப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்தேசப்பா எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து தரும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொன்றும் ஏசப்பா அவங்க ஞாபகத்தில் வச்சு அவங்க வாழ்க்கையில் அதை பயன்படுத்துவதற்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஒவ்வொரு நிமிடமே ஏசப்பா அந்த பிள்ளைங்க கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் ஏசப்பா நாங்கள் ஆக்ஷன் பண்ணும்போதும் தகப்பனே, அப்பா எங்களுடைய பாதங்களை தகப்பனே நீங்கள் உங்கள் கைகள்னால ஏந்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. மீதியான ஒவ்வொரு நேரமும் எங்கள் கூட இருங்க ஏசப்பா. மீட்பர் பாதம் கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு கற்பியும் ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். Teach me how to love thee. Teach me how to pray. Teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day. Amen.
சண்டையிட்டு முன்னே செல்லாதே பிறகு உயர்ந்திட விரும்பும் அவர் வெற்றியில் மகிழும் போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே ஆமை ஆமை பொறாமை இல்லை நன்மை நல்ல நன்மை உண்டாவே தேவன் வல்லம் நிறைந்தார் நன்மை நல்ல நன்மை உண்டாவே தேவன் வல்லம் நிறைந்தார் மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார் போட்டினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார் போட்டினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே ஆமை ஆமை பொறாமை இல்லை வெரி குட். It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. So fast, it on, God's love is free for everyone. So fast, it on, God's love is free for everyone. So fast, it on, God's love is free for everyone. God's love is free for everyone. வெரி குட். அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம் நிலையானது மனமானது நிலையானது மனமானது அது என்ன போ இயேசுவின் அன்போ அது என்ன போ இயேசுவின் அன்போ ESUS. அம்மா எல்லாருக்கும் ஒவ்வொரு பெண்ணு கொடுத்துருங்க பிள்ளைங்க எல்லாத்துக்கும். பத்திரமா கொண்டு வந்துரு. எதோட முடிச்சாங்க? தொடர்கதை நேத்து எதோட முடிச்சாங்க? அவன் எதை யோசிச்சான் அப்படித்தானே? அதுக்கு மேல என்னாச்சுன்னு பார்க்கணுமா? பார்க்கணும்ல. நாளைக்கு தொடர்கதை கிடையாது, இன்னையோட முடியுது. அதனால எல்லாரும் அமைதியா நோட்டு புக்கு எல்லாம் மூடி உள்ள வச்சுட்டு கேளுங்க. அந்த அண்ணனுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம். சரியா? சரி, எல்லாரும் அமைதியா இருங்க. யாருமே பேசக்கூடாது. நான் ஒருத்தர் பேசினா கூட நான் சொல்ல மாட்டேன் கதை. இங்கே யார் பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் பேசக்கூடாது. சரி, நம்ம நேற்று இதில் முடித்தோம். அவங்க யோசித்தாங்க அப்படி தானே? அது ஏன் யோசித்தாங்கன்னா, அவங்க வந்து லெட்டரில் என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? அவங்க வந்து என்ன எழுதியிருந்தாங்க, இவங்களோட படிப்பு செலவு வந்து யார், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சில காரியங்களை பார்ப்பாங்க. மீதியை யார் பார்க்கணும்? உங்கள் கல்லூரியில் தான் நீங்கள்
பொறுப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அப்போ அவங்க நினச்சாங்க, ஏன் இந்த கருப்பு பையனுக்கு இவ்வளோ வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, இது வந்து கர்த்தருடைய சித்தம், சரி நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சாமுவேல் மோரிசன் என்ன பண்ணாங்க, அந்த இடம், அந்த டெய்லர் வேதாகம கல்லூரி, என்ன பேர், வேதாகம கல்லூரி, டெய்லர் பைபிள் காலேஜ், அங்கே போய் படிக்க போனாங்க. அது எங்கே இருந்தது, இண்டியானா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து, நியூயார்க்கில் இருந்து அவங்க இண்டியானா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க போகணும். எதில் போனாங்க தெரியுமா, ட்ரெயினில் போனாங்க. அவங்க போன அனுபவமே இல்லை. அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. யாரெல்லாம் ட்ரெயினில் போயிருக்கீங்க, யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஐயோ, நிறைய பிள்ளைங்க போகலை, அப்படி தானே? நம்ம எல்லாம் போகல, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ஏசப்பா அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க, சரியா? சரி, கீழே போடுங்க கையை, சரியா? அவங்க எதில் போனாங்க, ட்ரெயினில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த இண்டியானா வந்த உடனே இறங்கி போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது, அங்கே வந்து அப்போ வந்து வின்டர் சீசன், வின்டர்னால் என்னது, குளிர் சீசனாக இருந்துச்சு. அப்போ அவங்க பனிக்காலம். அப்போ அவங்க போகிறாங்க, போய் அந்த பைபிள் காலேஜுக்கு போயிட்டாங்க. அங்கே உள்ளே போய் அங்கே இருக்க அதிகாரி முதல்வரை பார்த்து பேசுகிறாங்க. பேசி அவங்க வந்து சொல்கிறாங்க, முதல்வர் சாமுவேல் மோரிஸ், உனக்கு என்ன இடம் வேணும், திலிபன் உனக்கு என்ன ரூம் வேணும், உனக்கு எந்த ரூம் வேணாலும் நீ எடுத்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. ஆனால் அந்த அன்னை வந்து என்ன செஞ்சாங்க, அந்த முதல்வர்கிட்ட சொன்னாங்க, ஐயா இந்த இடத்துலையே ரொம்ப மோசமான இடம் எதுவோ அதை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படின்னா யாருமே விரும்பாமல் ஒரு ரூம் இருக்குமில்ல, அப்படி இருந்தால் நடக்கும். நான் போகிறேன் அப்படின்னோடனே அவங்க இவங்கள ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன் இவங்க இப்படி கேட்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் கொண்டு விட்டாங்க. உடனே அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்க, அந்த இண்டியானாவுக்கு வந்து அந்த பைபிள் காலேஜுக்குள்ளே நுழைஞ்சாங்கல்ல, அந்த நாள் என்ன நாள், கரெக்ட். அவங்களுக்கு எல்லாமே அந்த வெள்ளிக்கிழமை தான் வரும். ஒரு புதுசாக ஏதாவது பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பற்றி அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அந்த நாளில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அப்படி தானே? அவங்க என்ன செஞ்சாங்க, போய் ப்ரேயர் பண்ணாங்க. ஏசப்பா இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த முதல்வர் வந்து பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போய் சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், அந்த பையனுக்கு நீங்கள் என்ன கொடுக்குங்க, உங்களால் முடிஞ்ச இங்கே வாய ஜெபிலா, உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தங்க என்ன செஞ்சாங்க, $5 நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க $5 கொடுத்தாங்க. அது நம்மளுடைய காசுக்கு எவ்வளோ, $200, சரியா, 200. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, சாமுவேல் விசுவாச சேமிப்பு அப்படின்னு ஒரு உண்டியல் எடுத்து வச்சாங்க. அதில் நிறைய பேர் வந்து போட்டாங்க, நிறைய காசு போட்டாங்க. அது வந்து நிறைஞ்சிட்டு. அப்போ அந்த சாமுவேல் மோரிஸ் சொன்னால், இது எனக்கு மட்டும் இல்லை, என்னென்ன தேவை உண்டோ அது எல்லாத்துக்குமே என்ன செய்யுங்க, நீங்கள் கொடுங்க. இதுதான் அவங்க பைபிள் அந்த கிளாஸ் ரூம், சரியா? இது அவங்க சார். இங்கே யார் இருக்கா, யார் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, வெரி குட். இதில் யார் இருக்கா, சாமுவேல் மோரிஸும் படிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் என்னன்னா அண்ணனுக்கு என்ன தெரியாது, எழுத வாசிக்க தெரியாது. அதனால் அந்த முதல்வர் என்ன பண்ணார், நீ முதல்ல ஒரு நல்லா இங்கிலீஷ் படிச்சிக்கன்னு சொல்லி ஒரு ஆளை கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அண்ணே படித்தாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் அவங்களுக்குள்ள ஒரு சர்ச் இருந்து, அது என்ன சர்ச்சுன்னா, அவங்க இந்த ஆஃப்ரிக்காவில் உள்ள மக்கள்லாம் கூடி ப்ரேயர் பண்ணுற ஒரு சர்ச் இருந்துச்சு. அங்கே போய் அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, போய் பார்த்தாங்க. அப்போ அங்கே ப்ரேயர் பண்ணுறவங்கள்ட்ட நான் கொஞ்சம் பேசட்டுமா அப்படி சொல்லி கேட்டாங்க. உடனே சரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, அங்கே பேச ஆரம்பித்தாங்க. பேசிட்டு அதுக்கப்புறமா ப்ரேயர் பண்ணாங்க.
ப்ரேயர் பண்ண ஆரம்பித்த உடனே நம்மளாம் என்ன பண்ணுறோம்? ப்ரேயர் பண்ண அங்கே பார்த்து இங்கே பார்த்து பக்கத்தில் பேசி அங்கே நம்ம ஐயா அழகாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ தான் பேசிக்கிட்டு இருப்போம், இன்ட்ரெஸ்டாக பேசுவோம், அப்படி பேசுவோம். ஆனால் இங்கே இல்லை இருக்க மக்கள் யாருமே பேசலை. ப்ரேயர்னால் என்ன தெரியுமா? உடனே நம்மளும் யாரும் பேசணும்? ஏசப்பாவும் நம்மளும் தான். நம்ம 2 பேருக்கு இடையில யாருமே வரக்கூடாது. புரியுதா? அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணுவோன்னே முழங்கால் போட்டு அந்த மக்கள் எல்லாருமே அந்த அண்ணன் ஜெபிக்க எல்லாருமே அழ ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு கிருபை அந்த அண்ணனுக்கு இருந்துச்சு. இவங்க ஜெபம் பண்ணால் எல்லாருமே என்ன செய்வாங்க? முழங்கால் போட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏசப்பா என்னை உங்களுக்கே ஒப்பு கொடுக்குறேன்னு அப்படி அர்ப்பணித்தாங்க எல்லா மக்களுமே. இந்த நியூஸ் வந்து எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சு அவங்க ப்ரேயருக்கு வரவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுது? அற்புதம், நிறையா மிராக்கெல்லாம் நடந்துச்சு. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு கருப்பு பையன் வந்திருக்கான், அவன் நல்லா ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னானாங்க? ஏசப்பாக்குள்ளே வந்தாங்க. அதை கேள்விப்பட்டாங்க. இந்த பைபிள் காலேஜ் கூட ரொம்ப டவுன் ஆகிற நிலைமையில தான் இருந்தது. ஆனால் இந்த அண்ணன் எப்போ உள்ளே வந்தாங்களோ அதுக்கு பிறகு அந்த பைபிள் காலேஜ் கூட நல்லா நடந்துச்சு. அப்புறம் அந்த அண்ணனுக்கு என்ன ஆச்சுனாக்கி அங்குள்ள அந்த விண்டர் சீசன் ஒத்துக்கலை. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் ஆச்சு. ஆனாலும் அவங்க அதை பெருசாக எடுக்கலை. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு காது வலிக்க ஆரம்பிச்சு. காது வலியை பொறுப்பெடுக்காமல் என்ன செஞ்சாங்க? சர்ச்சுக்கு வருவாங்க. யாருக்கெல்லாம் ஏசப்பாவை பற்றி சொல்லணுமோ சொன்னாங்க. நம்மெல்லாம் என்ன செய்வோம்? ஒரு தலைவலி, ஒரு கால் வலி, ஒரு வயிறு வலி வந்தோடனே என்ன செஞ்சிருவோம்? கோயிலில் மணி அடிக்கும், இன்றைக்கி நம்ம போக வேண்டாம், எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் உட்காந்துருவோம். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு வந்தாங்க, எல்லா இடமும் போனாங்க. அந்த அதிகாரிகிட்ட போய் முதல்வர்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க? நான் கொஞ்சம் வேலைக்கு போட்டுமா அப்படின்னு கூட கேட்டாங்க. ஏன் வேலைக்கு போகிறேன்னு கேட்டாங்க தெரியுமா? அவங்க கூட ஒரு அடிமை வந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன பேர் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஹென்றி நீல். அந்த அவங்களையும் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட சொன்னாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஆப்பிரிக்காவில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி அதில் மெசேஜ் அனுப்பி அவங்களையும் வரவழைச்சி இந்த இடத்துல அவங்களையும் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணனுக்கு முடியாமல் ஆயிட்டு ரொம்ப குளிர் காய்ச்சலாகி உடம்புல பலவீனமாகி அவங்களால எழும்பி வெளியே எங்கேயுமே போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் விடவே இல்லை. என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க ரூமை யாராவது கிராஸ் பண்ணி போனாங்கன்னா எப்பவும் அவங்க எப்படி நிற்பாங்க தெரியுமா? முழங்காலே தான் நிற்பாங்க. எனி டைம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, சாமுவேல் மோரிஸா இந்த டைமில் என்ன செய்வாங்க? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை யாராவது அப்படி சொல்கிறாங்களா? அஸ்வேதாவா இந்த நேரத்தில் அவா பைபிள் வாசிப்பா, இந்த நேரத்தில் ஷாரோனா அவன் சர்ச்சில் இருப்பான், சர்ச்சில் பெல் அடித்தா இங்கே தான் வந்து இருப்பான் அப்படின்னு நம்மளை யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவளா வீட்டில் உட்காந்து ஃபோன் பார்ப்பா, அவளா வீட்டில் உட்காந்து என்ன செய்வா? டிவி பார்ப்பா, அவள் எங்கேயாவது கதை அடிச்சுட்டு இருப்பா. அப்படி தான் நம்மளை சொல்கிறாங்க. அப்படி தானே? இன்னையிலேருந்து ஒருவேளை இது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த விஷயம். புரியுதா? இப்படிலாம் நம்ம ஏசப்பாவை தேடலாமா அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். இந்த சாமுவேல் மோரிஸ் மூலமாக நம்ம நிறைய காரியம் கற்றுக்கொள்ளுதோம்ல இந்த நாட்களில். கவனி, நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் நீ சும்மா இருக்க நேரம் என்ன செய்? அந்த ஃபோனெல்லாம் பார்க்காத, அது சாத்தான் அவன்கிட்ட விதைப்பான். ஏன் தெரியுமா? அவனுடைய எண்ணம் நம்மளை வந்து ஏசப்பாட்டேருந்து பிரிக்கணும். அதனால் நம்மளை ஏசப்பாக்குள்ளே விட மாட்டான். நீ என்ன செய்யணும்? அதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும்? ஏசப்பா கூட பேச ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க? எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க. 1893 மே 12 அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்கள கவனிக்க ஒரு டாக்டர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு நர்ஸு இருந்தாங்க. அந்த டாக்டர் வந்து வெளியே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப வேலை பார்ப்பாங்க அந்த டாக்டர். இவர் வந்து உள்ளே இருந்து கையசைக்காரு, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க அப்படின்னு. அவர் நீ உட்காந்துக்கோ அப்படி சொல்லிட்டு வெளியே இருந்து கையசைச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்படி மெதுவாக வந்து சேரில் உட்கார்ந்தாரு. சாமுவேல் மோரிஸ் அப்படி உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க ரூமுக்குள்ளே யார் வராங்க? நர்ஸ் வராங்க. சரியா?
நான் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சாரி. என்னன்னாக்கி எல்லாருமே கேட்காங்க, உனக்கு உடம்புக்கு முடியாமல் ஆயிட்டலாம், நீ ப்ரேயர் பண்ணியிருப்பல்ல அப்படி கேட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறாங்க, நான் என் அப்பா கிட்ட கேட்டேன், ஒவ்வொரு நேரமும் கேட்பேன், அப்பா நான் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ அவங்களுக்கு அற்புதம் நடக்கு, நான் என்னெல்லாம் கேட்குறேனோ எல்லாமே எனக்கு கிடைக்கி, ஆனால் எனக்கு ஏன் சரியாகலை அப்படின்னு சொல்லி அந்த அன்னை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எல்லாரும் கேட்பாங்க, ஏன் உனக்கு சரியாகலை அப்படி அவங்க ஓயாமல் கேட்டாங்க. அப்போ ஒரு நாள் இவங்களுக்கு அதுக்கு பதில் கிடச்சி. அப்போ கேட்டவங்கள்ட்ட இவங்க பதில் சொன்னாங்க, ஏன் தெரியுமா, எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிட்டாங்க, உனக்கு இங்கே உள்ள வேலை முடிஞ்சிச்சு, உனக்கு இனிமே நீ வேலை செய்யாண்டாம், இனிமே நீ எங்கே இருக்க போகிறா, என்கிட்ட இருக்க போகிறான்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. உடனே டாக்டர் சொன்னாங்க, ஐயோ உன் ஆசையே என்னது, அந்த அண்ணனோட ஆசை என்னது, இல்லை என்னொரு ஆசை இருந்துடலாம், ஆப்பிரிக்காவில் போய் என்ன செய்யணும், சொந்த மக்களுக்கு ஏசப்பை பற்றி சொல்லணும், அதுதானே உன் ஆசையை நீ பண்ணாமல் போறியே. இல்லை, நான் பண்ணாட்டாலோ என்னை விட திறமையான ஒரு ஆளை அங்கே அனுப்பி வைப்பாங்க, எனக்கு கவலையே இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பயந்தேன், என் சொத்து போயிருவேனோ நான் பயந்தேன், ஆனால் ஒரு வெளிச்சம் என்னை பாதுகாத்துச்சு, அந்த வெளிச்சம் இப்போமே அது என் கூட தான் இருக்குது, ஏசப்பா என் கூட இருக்காங்க, எனக்கு பயமே இல்லை. மரணம் யார், என் ஃப்ரெண்டு, இப்போ வந்தாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக எவ்வளோ வலி இருந்தாலும் அதை என்ன செஞ்சாங்க, தாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த 1893 மே 12 என்ன ஆனாங்க, அந்த நர்ஸ் அவங்கள பார்க்க வந்தாங்க. சேரில் அவங்க எப்படி இருந்தாங்க, அப்படியே படுத்திருந்தாங்க, சிரித்த முகமாக படுத்திருந்தாங்க. அப்போ இவங்க பார்க்குறாங்க, சிரித்த முகமாக இருக்காங்க, எந்த ஒரு அசைவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ ஒன்றுமே இல்லை. உடனே டாக்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. டாக்டர் பார்த்தாங்க, அங்கே என்ன இல்லை, அவங்களுக்கு உயிர் இல்லை, அண்ணே இறந்து போயிட்டாங்க. உண்மையிலே அவங்க ஆனால் அவங்கள பார்த்த உடனே எல்லாருக்கும் கஷ்டமாயிட்டு, கூடவே அன்பாக இருந்த இந்த தம்பி என்னாங்கன்னா மரித்து போனானேன்னு சொல்லி எல்லாரும் அழுதாங்க. இந்த நியூஸ் எங்கே போச்சு, காலேஜில் எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஏன்னா அந்த அன்னை ரொம்ப அன்பாக இருப்பாங்க, எல்லாத்துட்டையும் யார் என்ன சொன்னாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் ஓடி பார்த்து எல்லாருமே அழுதாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க கல்லறைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க உடம்ப கொண்டு போகிற எல்லா இடத்துலையும் உள்ள மக்கள் ஆசையாக ஓடி பார்க்க வந்தாங்க. இப்படி ஒரு நல்ல தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்து ரொம்ப கண்ணீர் வடித்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அந்த கல்லறைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சாங்க. அந்த இடத்துல நிறைய இளைஞர்கள் கூட படித்த எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் இந்த ஆப்பிரிக்காவுக்கு நாங்கள் போகிறோம், சாமுவேல் மோரிஸ் பண்ண முடியாத அந்த காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அவங்கள அர்ப்பணித்து நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த முதல்வர் நிறைய காரியங்களை குறித்து பேசினாங்க. எங்கள் காலேஜ் ரொம்ப டவுனாக பார்த்து, ஆனால் இது என்னது, அங்கே ஒரு கருப்பு வைரம் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்த இடத்த பிரகாசிக்க வச்சுது. அதுக்கப்புறம் ஒரு தேவதூதன் போல அந்த சாமுவேல் மோரிஸ் எங்களுடைய காலேஜில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசினாங்க. எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்தார். அது யாருன்னா கேப்டனும் அந்த இடத்துக்கு வந்தார். சாமுவேல் மோரிஸை பார்க்க ஆசையாக வந்தார். ஆனால் என்னாச்சுங்க, சாமுவேல் மோரிஸ் மரித்து போனான்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப கவலைப்பட்டார். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு சாமுவேல் மோரிஸை. அவரும் ரொம்ப வேதனைப்பட்டார். கப்பலில் நடந்த எல்லா காரியத்தையும் சொன்னார். அவரை சாட்சியாக எல்லா இடத்துலையும் சாமுவேல் மோரிஸை பற்றி சொன்னாங்க. ஒரு அம்மா அவங்களுடைய கணவனை இழந்து ரொம்ப வேதனையில் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஐயோ எனக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி சொன்ன அவங்களுக்கு இந்த சாமுவேல் மோரிஸோட கல்லறைக்கு போனாங்க. அவருடைய சாட்சியெல்லாம் கேள்விப்பட்டாங்க. அவங்க சந்தோஷமானாங்க. நான் இனிமேல் தனிமையாக இல்லை, என் கூட யார் இருக்காங்க, இயேசு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பாருங்கள், சாமுவேல் மோரிஸ் உயிரோடு இருக்கவச்சிலையும் நிறைய பேருக்கு நம்பிக்கையை கொடுத்து வெளிச்சத்தின் பாதையில் நடத்துனாங்க. மரித்த பிறகும் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க சாட்சி
நிறைய பேர் என்ன செஞ்சுது, உயிர் பெற செஞ்சுது. சோர்ந்து போனவங்களுக்கு அவங்க சாட்சி ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. பாருங்க, மரித்தோம் அந்த தம்பி ஒரு சாட்சியாக நின்றாங்க. இதே மாதிரி தான் அந்த வேதாகமம் அந்த பைபிள் காலேஜ் இருக்கலாம், உலகத்துக்கே ஒரு என்னது ஒரு வழிகாட்டியாக மாறிச்சு இந்த சாமுவேல் மோரிஸ் மூலமாக. இந்த நாளில் தம்பி தங்கச்சி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஆப்பிரிக்கா காட்டில் இயேசு அறியாத ஒரு மகன் நிறைய பேரை தலைவர்களாக ஊழியர்களாக மாற செஞ்சாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கணும், ஒரு சாட்சியாக இருக்கணும். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும், அன்பு. அந்த அன்பு இருந்ததுனால தான் அந்த சாமுவேல் மோரிஸ் அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவித்து, எத்தனை பேர் கருப்பேன் சொன்னாங்க அப்படி தானே, இந்த காலை வச்சு மிதிச்சாங்க, கோவமே படலை. ஆனால் அந்த அன்புன்னு ஒன்று நம்மளுக்குள்ளே இருந்தால் கோபம் வராது. நம்மளுக்கு என்ன இருக்கும், மன்னிக்கிற ஒரு சுபாவம் வந்துடும். அவங்க தெரியாமல் செஞ்சாங்க அப்படின்னு மன்னிச்சாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யணும், மன்னிக்கணும். பொறாமை இல்லை, அவங்களுக்கு விட்டு கொடுக்குற குணம் இருந்து நிறைய குணங்கள் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த குணம் எல்லாமே யாருக்கிட்ட இருந்து தெரியுமா, இந்த சாமுவேல் மோரிஸ் அண்ணன்கிட்ட இருந்து. இந்த நாளில் நீங்கள் இந்த சாமுவேல் மோரிஸ் அண்ணனை மாதிரி ஏசப்பா என்னையும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் ஏசப்பாட்ட கேட்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஜெபிக்கலாம். எனக்கு அப்படி ஒரு ஆசை. கண்ணை மூடுங்க, எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணை மூடி, அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துக்கலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க, கையை கூப்பி நம்ம கொஞ்சம் ஜெபிக்கலாம். ஏசப்பாட்ட நம்ம கேட்கலாமா, ஏசப்பா அந்த சாமுவேல் மோரிஸ் அண்ணனை மாதிரி நானும் ஏசப்பா உங்களை தேடணும். வேறு எந்த காரியத்தையுமே அவங்க பேச மாட்டாங்க, உங்களை பற்றி மாத்திரம்தான் பேசுவாங்க. ஏசப்பா எனக்கு இந்த அன்பு வேணும், இந்த குணம் எனக்கு வேணும், என் சிந்தனையில் என் நினைவில் நீங்கள் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நீங்கள் கேளுங்க. ஏசப்பா உண்மையில் அவங்களுக்கு கொடுத்த அந்த அன்பின் ஆவியை உனக்கு தர ரெடியாக இருக்காங்க. உண்மையில் இந்த இடத்துல ஏசப்பா இருக்காங்க, அவங்க உன்னை நோக்கி பார்க்காங்க. அந்த அன்பை கேளுன்னு உங்ககிட்ட உன்னை பார்க்குறாங்க. நீ கேளு, ஏசப்பா அந்த சாமுவேல் மோரிஸ் அண்ணன்கிட்ட இருந்த அந்த அன்பு, அந்த சுபாவம் எனக்கும் வேணும். நானும் மற்றவங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும்னா நான் ஒரு சாட்சியாக இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. உண்மையிலே ஏசப்பா நமக்கு தருவாங்க. ஏசப்பா இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாங்கள் 9 நாளும் ஏசப்பா இந்த சாமுவேல் மோரிஸ் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாங்கள் பார்த்தோம்ப்பா. எத்தனையோ கண்ணீர், கஷ்டம், வேதனை, ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருந்தீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த வேளையில் எங்களையும் அவங்கள போல மாற்றுங்க ஏசப்பா. உங்களுடைய அன்பை எங்களுக்கு தாங்க. இந்த உலகத்தில் நீங்களும் அன்பு நிறைந்த தேவனாய் கடந்து வந்தீங்க. உங்கள் அன்பின் ஆவியை எங்களுக்கும் தாங்க ஏசப்பா. நாங்களும் சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
சரி, கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கைகளை கூப்புவோம். எல்லாம் முழங்கல் பண்ணிட்டு, ஏய் முழங்கல், ஜவானா முழங்கல், நீல்டம், நீ நீ முழங்கல் போடு, முழங்கல் போடு, முழங்கல் போடு, முழங்கல் போடு நீ. சரி, கண்ணை மூடு, ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த மகிமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய தெய்வீக பிரசன்ன நடுவில் இருந்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்பட்டி பாடல் மூலம், வசனம் மூலம், கதை மூலம், நடனத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் கலிகூற பண்ணினீர். கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதுவரை நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவீராக. இதனாலே கற்றுக்கொண்ட வசனங்கள், கதை, பாடல் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுடைய இதயமாகிய பலகையிலே நீர் எழுதினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தூய ஆவியானவருடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும், வழி நடத்தும். தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் நடக்க இருக்கிற நாட்களையும் நிறைவு நாள் நிகழ்வையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தாரும். இதனாலே கொடிய உஷ்ணம் தணிந்ததற்காக நன்றி. நல்ல கோடை மழையை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் வல்ல கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியான தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மை நேசிக்க நம்மை ஜெபிக்க ஊழியம் நான் செய்ய எனக்கு தாழ்ப்பியம். ஊழியம் நான் செய்ய எனக்கு தாழ்ப்பியம். Teach me